இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அத்த, இந்த மாயா வேற அந்த கார்த்திக் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காளே. அவ ஏதாவது சும்மா கதை விட்டுட்டு இருப்பா. எனக்கு என்னமோ இன்னைக்கு வீட்டை விட்டு போற ஜானகி அண்ணி திரும்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன சொன்ன? ஒன்னும் இல்லைங்க, கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அதான் பேசிட்டு இருந்தோம். எனக்கும் அதுதான் பயமா இருக்கு. ஒரு எறும்ப கூட கொல்லாதவ ஜானகி, அவ மேல இப்படி ஒரு பழியா? அந்த கதிரை காப்பாத்த போய் அவங்க பழி ஏத்துக்கிட்டாங்க. அந்த கார்த்திக் உயிரோட எல்லாம் இல்லம்மா. மாயா சொல்றது எல்லாமே பொய். நான் எதுவும் பொய் சொல்லல அத்தை. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். நான் வேலை பார்க்குற ஹோட்டல்ல தான் இருக்கான். இன்னைக்கு அவனை கோர்ட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அப்ப எது உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏய், சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காது என்ன? ஏண்டி, அதான் மருமக சொல்றாள்ல. ஏன் உனக்கு ஜானகி தங்கச்சி கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிற ஆசை இல்லையா? ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறியா? ஏங்க, நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? அந்த கதிர் தான் கொலை பண்ணான்னு உண்மையை சொன்னா அண்ணிய வெளியே விட்டுற போறாங்க. ஆனா அண்ணி தான் அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. பத்மா, கதிர் எந்த தப்பும் பண்ணல. செய்யாத தப்புக்கு பழி வந்து இந்த குடும்பத்துல விழுந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு போயிடும் பெரியம்மா. கண்டிப்பா கார்த்திக் இன்னைக்கு மாட்டுவான். அவனை பிடிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லு, நாங்க வரோம். இல்ல சித்தப்பா, ஆல்ரெடி நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இன்ஸ்பெக்டர் குரு சாரும் நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காரு. நல்ல விஷயம்தான் மாயா. அந்த பையன் சின்ன வயசுல நம்ம குடும்பத்துல தான் வளர்ந்தான். அவனுக்காக நம்ம ரகு செஞ்ச உதவிக்கு இப்போ நம்ம குடும்பத்துக்கே திரும்ப பலன் கிடைச்சிருக்கு. நான் எந்த பலனையும் எதிர்பார்த்தலாம் செய்யலம்மா. ஒரு பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் செஞ்சேன். இப்ப குரு நம்ம குடும்பத்துக்கு அவனால முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு நினைக்கிறான். அது அவனோட நல்ல மனசு. ரகு, கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னே தெரியலையேப்பா. ஜட்ஜு வேணா இதுக்கப்புறம் தீர்ப்பு எழுதலாமா? ஆனா அந்த ஆண்டவன் எப்ப என்ன நடக்கணும்னு முன்னாடியே தீர்ப்பு எழுதி வச்சிருப்பான். என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். நேரமாகுதுங்க, நான் கிளம்புறேன். இரு, நான் கூட்டு போறேன். அண்ணே, நாங்களும் கூட வரோம்ண்ணே. ஆமா மாமா, நாங்களும் கோர்ட்டுக்கு வரோம் மாமா. வேண்டாம், நான் மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க திரும்ப கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்றதுலயே தெரியுது மச்சான். தங்கச்சி கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க. ரொம்ப சந்தோஷம் மச்சான். இன்னையோட எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வர போகுதா? நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்க போகுதா? என்னத்த சொல்றீங்க? இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போகுதுடா. அப்படியாப்பா? இன்னைக்கு தான் கடைசி நாள். கண்டிப்பா அந்த ஜானகிக்கு தண்டனை கிடைச்சிரும். இன்னைக்கு ஒரு நாள் நீ எங்கேயுமே போயிடாத. யார் கண்ணுமே நீ படக்கூடாது. சரிங்க அத்தை, நான் எங்கேயும் போக மாட்டாத்த. இங்கே தான் இருப்பேன். இவ்வளவு நாள் சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானே, சமாளிக்க மாட்டேனா? ஜானகி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறேன். கொஞ்ச நாள் நீ ஊர் பக்கமே வராம இரு. அந்த தனா கதிர் கூட வெளியே சந்தோஷமா இருக்கா. அதுக்கு ஏதாச்சும்... கார்த்தி, நீ கவலைப்படாத. அவளை நான் சந்தோஷமாவே வாழ விட மாட்டேன். ரகுராம் அவன் பொண்ணு வாழ்க்கை வீணா போறத பார்த்து பார்த்து கஷ்டப்படணும். அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். மேனேஜர், நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கார்த்திக்க யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அந்த மாயா வந்தானா இன்னைக்கு அவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள மாயா வரவே கூடாது. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் மேடம். போனா அதுக்கு கார்த்திகை வேற இடத்துக்கு மாத்திடலாமே.
இவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னா அந்த மாயாவால எதுவும் செய்ய முடியாது. இல்லைன்னு அவளுக்கு பயந்து இவனை மறைச்சு வச்ச மாதிரி ஆயிடும். கார்த்திக் இருக்கிற இடம் தெரிஞ்சும் அந்த மாயாவால எதுவுமே பண்ண முடியாம இருக்கணும். அப்பதான் அவகிட்ட நான் ஜெயிச்சு காட்ட முடியும். சரிம்மா, நம்ம கோர்ட்டுக்கு டைம் ஆகுது, நம்ம போலாம். ஆ, மேனேஜர் ஜாக்கிரதை, எதுவும் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். கார்த்திக், பத்திரமா இருந்துக்கோ, எதுக்கும் வெளியே வந்துடாத, சரியா? சரிப்பா, ம், கண்டிப்பா நான் வெளியே வர மாட்டேன். சரி, நம்ம போலாம். ம். ரகுராம், கார்த்திக் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு மண்டபத்துல வச்சு எங்க குடும்பத்தை ஏமாத்தின. அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எங்க வீட்டு பையனை உன் மருமகன் கொலையா பண்ணிருக்கான். இருந்தாலும் அவன் கூட உன் பொண்ணை வாழ வச்சுக்கிட்டு இருக்க. அவன் பண்ண தப்புக்கு உன் பொண்டாட்டி தண்டனை அனுபவிக்க போறான். எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ண கொடுமைக்கு கடவுள் உன் குடும்பத்தை தண்டிக்க போறாரு. புவனேஸ்வரி, நீ ஏன் தேவையில்லாம எதையோ சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க? யார் மேல தப்பு, என்ன நடந்ததுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. மனுஷங்க எவ்வளவு வேஷம் போட்டாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உள்ள ஜட்ஜு கொடுக்கிற தீர்ப்பு எதா இருந்தாலும் கடவுள் கொடுக்கிற தீர்ப்பா நினைச்சு நான் ஏத்துக்கிறேன். கடவுள் நிச்சயம் நம்ம பக்கம் தாங்க இருப்பாரு. ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. புவனேஸ்வரி, நீ உன் அண்ணன் பையனை மறைச்சு வச்சுட்டு செத்து போயிட்டான்னு நாடகம் ஆடிட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு மாயா அவனை இங்க இழுத்துட்டு வந்து உன் நாடகத்தை அம்பலப்படுத்துவா. அப்போ எல்லாரும் முன்னாடியும் உன் முகத்துல கிழியதான் போகுது. பேசு, நீ சுதந்திரமா பேச போற. கடைசி வார்த்தை இதுதான். அடுத்த முறை ஜெயிலுக்குள்ள வந்துதான் உன் புருஷனை உன்னை பார்க்கணும். யார் ஜெயிலுக்கு போக போறான்னு பார்க்கலாம். என் அம்மா எனக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. நான் முட்டாள்தனமா தப்பான ஒரு ஆளை நேசிச்சேன். அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். நான் பண்ண தப்புக்கு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. என் வாழ்க்கையை காப்பாத்த போய் என் அம்மா மேல இப்படி ஒரு பழி வந்திருக்கு. அவங்க இதுல இருந்து வெளியே வரணும். நல்லவங்க தான் எப்பவுமே ஜெயிப்பாங்கன்னு அப்பா சொல்லுவாரு. அது உண்மைனா என் அம்மா ஜெயிக்கணும், கெட்டவங்க தோத்து போகணும். என் அம்மாவை காப்பாத்து உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன்.